आप सबका स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए कत्ती मूवी के सीन 8 का रिएक्शन। और लास्ट हमने सीन देखा कैसे ये सारे फार्मर्स ने मिलके वहाँ पे एक रेवोल्यूशन खड़ा कर दिया है और वो सारों ने अपने एक बहुत इंटरेस्टिंग तरीका निकाला है कि जो पाइप में पानी आता है उसी अगर पाइप में वो जाके बैठ जाएंगे तो वो कहीं ना कहीं अब फिर वो पानी तो नहीं छोड़ सकते हैं, बिकॉज वो तो इतनी बड़ी न्यूज़ बन जाएगी, उसमें तो गवर्नमेंट कहीं ना कहीं बिक सकती है। वो हार्ट ब्रेकिंग सीन था जब वो लोग कह रहे थे कि यार अगर मीडिया का अटेंशन चाहिए सबके लिए तो हम हमारी जान देने के लिए रेडी है। मतलब यार मैं समझ रही हूँ कि यार ये कितने सेल्फलेस लोग हैं और उधर गांव में भी सारी औरतें उनके इंतजार में बैठी हैं और सब बस सबको इसी चीज का वेट है, पर यार ये जीवा आके सब स्पॉइल ना कर दे बस। तो देखते हैं अब क्या होगा, तो आप भी देखो, हम देखते हैं। लेट्स स्टार्ट। अरे यार ये जीवा कभी रह पाएगा जिंदा कि नहीं? ये भी उसने ही तो नहीं करवाया। சார் அவனுங்க ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்கானுங்க. இன்ஸ்பெக்டரை கொன்னுட்டு ஜீவானந்தத்தை உயிரோட கொண்டு வா. ஓகே சார். வாட்? நிஜமாவா? அரே யா, நம்ப முடியலையா? You want to see? You want to see? Okay. FaceTime on பண்ணு. Right now. Can you see him? ஜீவானந்தம். Game over. I just can't believe it. स्क्रीन गलत थी, वो फेस टाइम वाली स्क्रीन नहीं थी, कैमरा का था ना। Congrats. Chirag, I want to tell you something. எதுக்கும் இந்த ப்ராப்ளம் முடியற வரைக்கும் லோக்கல் குன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாத. ओले I'll send you some guys. சும்மா சேஃப்டி வச்சுக்கங்க. Sure. மூன்றாவது நாளான இன்று காலை 8 மணிக்கு ஜீவானந்தம் பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக இருக்கிறார். அதை பற்றிய நேரடி காட்சிகள் இது. उसे लग रहा है उसके हाथ में जीवा आ गया, पर वो सही भी है। இன்னைக்கு தான நான் இன்டர்வியூ கொடுக்க போறேன்னு पर சொன்னேன். जो लोगों के लिए जीवा है वो तो अलग है। பிரஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க பாத்தியா? நீ பேசணுமா? பேசு. நாளைக்கு தீர்ப்பு என் பக்கம். என் ஆளுங்க 50 பேர் அடிச்சல, இப்போ அட்ரா मेरे 50 लोगों को मारा। இப்போ என்னாச்சு? அந்த கிழவனுங்க கழுத்துல கத்தி வச்சதுக்கு என் கழுத்துல கத்திய வச்சல, இப்போ வைடா. வைடா. उन्हें पता लग रहा है कि वो आदमी कितना अच्छा है। கிராமத்துக்காக நீ வந்தப்போவே உன்னை கொன்னு இருக்கணும். இப்போ மொத்த கிராமத்தையும் தூண்டி விட்டு எல்லா கார்ப்பரேட் கம்பெனிக்கும் ஆப் பண்ணிக்க பாக்குறல. பிரஸ் மீட்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்லி நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தலான்னு பார்த்தல. ஓ, இவங்க தான் பேச போறாங்களா? Yes! वो हक्का बक्का, ये क्या हो रहा ये है? क्या हो रहा है? और ये भी नहीं पता ना रियल जीवा कौन है। मैंने सिर्फ ये सीन पहले देखा था तो मुझे भी नहीं पता था कि 2 जीवा थे। बहुत शॉकिंग था। Yes! और लाइव चल रहा है भाई टीवी पे। ये कैसे हुआ? जा तू तेरे सर्जरी वर्जरी नहीं करवाई। ये वो राजपाल यादव वाली मीम है। You're cheating, huh? You're cheating, right? You're cheating. You can't do this. This cannot happen. Hey, is this live or what? Tell me. It's a live telecast, sir. इसको क्यों मार? செஞ்சிட்டியா? क्लोन बनाया अपना। மொத்தமா செஞ்சிட்டியா? उनकी तरह हंस रहे हैं। எல்லாருக்கும் வணக்கம். உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி வேண்டி கிடக்கு? ஒரு கிழடுங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? கேளுங்களா? வாங்க சார், வாங்க வாங்க, உங்களை इधर, इधर, इधर। வாங்க. நீங்க தான் சொன்னீங்களா கேளுங்க கூட்டம்னு? வெரி குட். கடைசி எப்போ ஒரு செடியை நட்டீங்க? Planted a tree. 2 வருஷத்துக்கு முன்னால? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால? ஒரு செடியை வாழ்க்கையில நட்டிருக்கீங்களா? याद ही नहीं। நட்டிருக்கேன் சார், மணி பிளான்ட். வீட்ல மணி பிளான்ட் நட்டிருக்கேன். मनी प्लांट, हाथ धो गई।
இந்த கேடுங்க மணி பிளான்ட் நட்டவங்க இல்ல சார், 70 வருஷம் நாத்து நட்டவங்க. போங்க போங்க. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. அதுல எழுத்து நின்ன ஒரே கிராமம் தன்னொத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி 9000 லிட்டர் வாட்டர் பர் டே. தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு கீழ துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். தி ஷேம்ஃபுல் பாத் है. தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. 10 सालों से हो रहा है. அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. 2002ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ மீத்தேன் வாயு அதை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்பை ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. बिल्कुल नहीं लेने देना चाहिए. அந்த விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. 5000 கோடி எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியல. किंगफिशर பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. उसको सुसाइड नहीं करनी पड़ी. ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி 500 रुपए के लिए उसको கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. இத சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனா டிவில லேகியம் வைக்கவும், சமையல் செய்யவும், டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். முட்டை, மீன், கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி, ஆரஞ்சு, பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவுல விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு. பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரிய நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? यो बहुत महंगा है. சாதாரண தண்ணியா? 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கிராமத்தை காப்பாத்த கடைசியா மக்கள் மன்றத்தின் நீதிமன்றத்தின் நம்பி வந்தாங்க. वाव क्या बात है यार. 3 நாள் தண்ணி இல்லாம நிறைய பெண்கள், குழந்தைகள் கஷ்டப்பட்டிருந்தா அவங்க கிட்ட நாங்க கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறோம். माफी मांगने की जरूरत ही नहीं है भाई. God, मेरे को goosebumps आ रहे हैं. उन लोगों की गलती है, वो लोग सपोर्ट नहीं कर रहे थे पहले. இன்னும் 40 நிமிஷத்துல உங்களுக்கு தண்ணி வந்துடும். ஆனா அந்த கிராமத்துக்கு தண்ணி நாளைக்கு சொல்ல போற தீர்ப்புல தான். Protest करो यार. இப்ப காவல்துறை எங்களை ஃபாலோ பண்ணி வர வேணாம். ஏன்னா அது தண்ணி வரத தேவையில்லாம லேட் ஆகிடும். நாங்க செஞ்ச இந்த தப்புக்கு நாளைக்கு கோர்ட்ல சரண் அடைஞ்சிரும். Oh my God. और कैसे बोले नहीं, तुम्हारा तो पानी अभी 30 मिनट में आ जाएगा, हमारा तो पता नहीं आवे ना आवे.
அங்கிதா நீ அவங்களோட போயிடு. சுது, இவங்களை சேஃபாக நான் சொன்ன இடத்துக்கு கூப்பிட்டு போயிடு. நான் நைட்டு வரேன். ஜீவானந்தம் எங்கே இருக்காருன்னு தெரில. கல்கத்தா போலீஸ் மறுபடியும் சென்னை வந்திருக்காங்களாம். மென்ஷன்லேருந்து ஃபோன் வந்தது. சரி, நீ கிளம்பு. नो वरीज. कुछ तो प्लान है इनके दिमाग में. इनको तो अपनी आंखों पर भरोसा ही नहीं हो रहा होगा. ये क्या हो गया? கத்தி என்கிற கதிரேசன் बता दिया सच. இல்லாதி வில்லன். Brilliant work. அண்ணா, இப்போவும் சொல்றேன், உன் கிராமம் எனக்கு தான். इसको यार नहीं बताना था सच. अभी वो यूज करके इनको फंसा देगा. उसको कंफ्यूजन में ही रहना है. कुछ ज्यादा ही सीधे हैं जीवा तो यार. அகிதா, அந்த கர்ட் ரைஸ் எடுத்து வந்துங்களேன். ஹலோ, ஆ ஆ தோ தரேன். தாத்தா, உங்கள் வீட்டிலேருந்து ஃபோன். ஹலோ, ஆமாம்மா, தாத்தாவை டிவியில் பார்த்தியா? பேத்தி பேத்தி, ஆமாம், தாத்தா தீவிரவாதி. தாத்தா நாளைக்கு வந்துடுறேம்மா. என்ன தண்ணி வருதா? ஹலோ, கட் ஆயிடுச்சு. இன்னைக்கு டிவியில் பார்த்துருக்கு, அதுதான் டெஸ்ட் பண்ணுது. நான் ரவி, நீ கதிரேசன் டிவில தூள் கிளப்பிட்டீங்க. हैं? செம்ம பேட்டிப்பா. கதிரேசன் இப்பெல்லாம் பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. நம்ம கேங்ல செம்ம கிளப்ஸ். ओ. ஆமா, அதுனா கதிரேசனை ஜீவானந்தம் ஏத்து போட்டாங்க. பேரை கண்டி மாத்தி வச்சுக்கிறானா என்ன? என்னாச்சு ரவி, ஹலோ ரவி, பாரு கட்டாச்ச பாரு. லைன்ல தான் இருக்கிறான், பேசவே மாட்டான். इन्होंने सुन लिया है. கதிரேசா, ஏய் கதிரேசா. தம்பி, யாரு கதிரேசன்? अरे रे. ஒன்றும் இல்லைங்க, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். நீங்கள் போங்கயா. ஜீவானந்தம். अभी अंकल बता देंगे सबको. इनके अंदर ही फूट पड़ जाएगी. इनसे கதிரேசன் எப்போ வருவான்? கதிரேசன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான். நீங்கள் சாப்பிட்ருங்க. ओ என்ன பேர் சொன்னீங்க? ओ. माय गॉड. सबको पता लग अरे गया. यार, सबका ट्रस्ट गया. उन्होंने काम तो अच्छा ही किया है ना, गलत थोड़ी किया है. हाँ. இதில் நீங்கள் 10 பேரும் கையெழுத்து போடணும். அதில் என்ன எழுதியிருக்கு? நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்குறோம்னோ நம்ம கிராமத்தை அவங்களுக்கு. अरे ये क्या बोल रहे हैं? अब तो और मार खाएंगे. நம்ம கிராமமா? அது எங்க கிராமம்டா? எங்கடா எங்க ஜீவானந்தம்? அவனை என்னடா பண்ண? எங்களை எவ்வளவுக்குடா வித்து தொலைச்ச? ஐயா, அவசரப்படாதீங்க. நீ ஏமாத்துறதுக்கு இந்த கிழவனுங்க தான் கிடைச்சாங்கடா. ஈழ பயலே. இன்னும் ஒரு வார்த்தை பேசின வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். ஆமாயா, அவன் திருடதான் வந்தோம். முதல்ல 25 லட்சம் திருட வந்தோம், அப்புறம் 25 கோடி திருட நினைச்சோம். ஆனா எப்ப உங்க கிராமப்பட்ட கஷ்டத்தை பார்த்தானோ அடுத்த நிமிஷமே தூக்கி எறிஞ்ச பணத்தை. ஏன் தெரியுமா? உங்கள மாதிரிதான் அவன் அம்மா விவசாயம் பண்ண முடியாம இங்க வந்து கூலி வேலை இன்கி பார்த்தாங்க. மதர் की फार्मर थी. செத்து போயிட்டாங்க. தான் குடும்பம் மாதிரி எந்த விவசாய குடும்பம் ஆயிடக்கூடாதுயா. அவன் நாய் மாதிரி கஷ்டப்பட்டான். ஒருவேளை சாப்பாடு அவன் முழுசா சாப்பிடல. ஒரு ராத்திரி அவன் நிம்மதியா தூங்கல. உங்க ஜீவானந்தங்க போலீஸ் கிட்ட அடி வாங்கினான். ஆனா இவன் ஒத்தால 50 பேர் எழுத்துனானே, அது கூட பணத்துக்காக தானா? இப்ப கூட அவங்க கிட்ட கையெழுத்து கேக்குறது ஜீவானந்தத்தை காப்பாத்ததா இருக்குமே தவிர ஜீவா. உண்மையான அன்புக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாதனாலதான்யா உங்களை எல்லாம் நீங்க பெத்த பிள்ளைங்களே ஓல்டேஜ் ஹோம்ல விட்டு போயிட்டாங்க. ओ ज्यादा बोल दिया, थोड़ा ज्यादा बोल दिया. வார்த்தைடா சொல்லிட்டேன். ये मत बोलो. ஐயா, என்னை நம்புங்க. நீங்க எல்லாரும் இதுல கையெழுத்து போட்டாதான் என்னால ஜீவானந்தம் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். நாளை கேஸ்ல நம்ம ஜெயிப்போம். என்ன நம்புங்க. தம்பி, இந்த பேப்பர் கொடுங்க. अरे वाह यार,
ये लोग कितने वो है नहीं सॉफ्ट और कितने जल्दी अडॉप्ट कर लेते हैं चीजों को। अच्छे दिल के हैं, मतलब इनको या तो फटाफट बुरा लग जाएगा, फटाफट मान जाएंगे, फटाफट अच्छे हो जाएंगे। अब इस बहुत समंता का बुरा पता नहीं वो ये मानती है कि अलग नहीं। यहाँ पे चक्कर है। मतलब कि लोग मिलके उस आदमी की बैंड திரும்பவும் बजाए। வரணும். எங்க ஊருக்கு தண்ணி வரணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் ओ நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். ரெண்டும் வரும். जीवा भी आएगा। நானே திரும்ப வரலனா ओ बहुत ही पेचीदा सिचुएशन हो गया है बिकॉज अब यहाँ पे साइन करवा के पेपर्स लेके जा रहे हैं ताकि कहीं ना कहीं वो जीवा को बचा पाए, उसको धोखा दे पाए कि भाई ये देख साइन करके ले आए हैं। बट अब ये कहीं ना कहीं इन पे भारी ना पड़ जाए बिकॉज पिछली बार भी कोर्ट ने यही बोला था कि हमारे पास तो पेपर्स आ चुके हैं ग्रेजुएट्स के जो अपना लैंड देना चाहते हैं। तो बहुत कॉम्प्लेक्स सिचुएशन हो गया। बट वो जो प्रेस वाला सीन था ना वो इतना इमैक्युलेट सीन था, जिस तरीके से वो फिल्म किया गया था और जैसे वो अपना डायलॉग वो डिलीवर करते हैं, वो बताते हैं कि भाई कैसे फार्मर्स क्या क्या फील कर रहे हैं, फिर साथ में हर 10 मिनट में एक फार्मर की डेथ हो रही है। ये सारी चीज़ें सुन के ना दिल दुख जाता है। सच में यार, मतलब ये कितने ज़्यादा फैक्ट्स इन्होंने बताया इस मूवी में, और कहीं ना कहीं हमें एक मैसेज भी मिलता है कि यार हम चीज़ों की कदर नहीं करते हैं और हमको बहुत रैंडम लगता है। वही अभी कुछ दिन पहले मेरी मम्मा से बात हो रही थी, तो मेरे को खाना थोड़ा अच्छा नहीं लग रहा था, तो मैंने रख दिया था ऐसे साइड पे कि देखते हैं बाद में खाऊंगी। सो माई मॉम टोल्ड मी कि ये जो खाना आपकी प्लेट में आता है आपको ये याद रखना चाहिए कि इसमें कितने लोगों का हिस्सा है। मतलब सपोज टमाटर है तो टमाटर उगते हैं, कोई लेके आएगा, कोई जल्दी करेगा किसी को धूप से बचा के, फिर हमको कितने में मिलते हैं। लाइक हमको लगता है कि हम पैसे दे रहे हैं तो हम उस चीज़ को अफोर्ड कर सकते हैं, मतलब हमने पैसे तो पे किए ही ना, फिर भले हम उस चीज़ को वेस्ट करें, पर चीज़ों को वेस्ट नहीं करना चाहिए। और यही पानी की बात हुई थी, मतलब लोगों को, मतलब बड़ी सिटीज़ में हुआ, अमीरों के साथ ऐसा हुआ तो एकदम ऐसा हड़कंप मच गया पूरे शहर में कि यार ये क्या हो गया, और गरीबों के साथ होता है तो कोई आवाज़ नहीं उठाता। वो वही कह रहे थे कि आपको 3 दिन की परेशानी हुई तो हम माफ़ी मांगते हैं, लेकिन आपका 30 मिनट में पानी आ जाएगा, हमारा तो कल कोर्ट डिसाइड करेगा कि पानी हमें मिलेगा कि नहीं मिलेगा। सो वो बहुत ही हार्ट ब्रेकिंग लाइन थी। तो आप लोग कैसा लगा आप कमेंट सेक्शन में ज़रूर बताइएगा। तो ऐसे लाइक करते जाए, कमेंट करते जाए, शेयर करते जाए, सब्सक्राइब करिए। बाय।